வணக்கம் மக்களே, வாழப்பழக்க துபாயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துபாய் ஃப்ரேம் 2026 ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேஷன். மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னோட 6 வருஷ துபாய் வரலாற்றில் இப்போ தான் முதல் முறையாக நியூ இயர் செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு நான் போக போகிறேன். நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? எல்லோரும் துபாயில் புர்ஜ் கலிஃபாவை பார்க்க தான் போவாங்க. ஆனால் நான் போக போகிற இடம் துபாய் ஃப்ரேம். நாம் எங்கே போக போகிறோம்? துபாய் ஃப்ரேமை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. இப்போ ஒரு மணி 7 மணி ஆகுது மக்களே. இப்போ தான் நான் வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. மெட்ரோவுக்கு போய் மெட்ரோவில் இருந்து துபாய் ஃப்ரேமுக்கு போகணும் மக்களே. என் தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கா மக்களே, அவனும் வரேன் சொன்னியான். சரி வாடா போவோம் சொல்லி 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போக போகிறோம் மக்களே. நமக்கு இந்த சுற்றி பார்க்குற மேட்டர்லாம் பிடிக்காது மக்களே. அதனால நான் எப்பயுமே வேலையை முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன் வேலையை ரூமில் படுத்து. ஆனால் இவன் தான் என் தம்பிக்காரன் வந்துட்டு வாடா போவோம் சொல்லி கூப்பிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் நியூ இயர் செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு போகிறேன் மக்களே. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பில்டிங்லேயே மேலே நின்று பார்த்தோம்னா புர்ஜ் கலிஃபாவில் வெடி வெடிக்கிறது தெரியும் மக்களே. அதை மட்டும் பார்த்துட்டு அந்த முனையில் தெரியும் மக்களே. அதை மட்டும் நின்று பார்த்துட்டு நியூ இயர் வந்துருச்சுலாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் மக்களே. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சரி போவோம், போய் தான் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கோம் மக்களே. மெட்ரோவை பிடிச்சி மெட்ரோவில் அடுத்த மெட்ரோவில் அவன் வந்து கனெக்ட் ஆவான் மக்களே. அவனை போய் கூப்பிட்டுட்டு அப்படியே சேர்ந்து போகலான்னு ஒரு பிளானை போட்டு போய்கிட்டு இருக்கோம் மக்களே. ஃபுல்லாக பில்டப் பண்ணிக்கிட்டு வருவான் மக்களே. என் தம்பிக்காரன் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு வேலைக்கு வந்து, ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்குள்ளே அவன் ஆடுற ஆட்டம் 10 வருஷம் துபாயில் இருந்தே மாதிரி ஆடுறான் மக்களே. நாங்கள் ஒரு வழியாக மெட்ரோவில் இருந்து ஒரு 8:30க்கெல்லாம் போய் இறங்கிட்டோம் மக்களே ஊர்ஜுமானில். அங்கேருந்து அவுட் மேத்தா போகணும். அங்கேருந்து பக்கத்தில் தான் ஃப்ரேம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பாதையே தெரியல மக்களே. ஊர்ஜுமான்லேயே கொள்ள நேரமாக சுற்றிக்கிட்டே தெரிஞ்சோம். அப்புறம் அப்படியே 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அதனால் அங்கனக்குள்ளே இருக்க ஒரு நேபாளி எக்ஸ்போ இருக்குது மக்களே அங்கனக்குள்ளே ஊர்ஜுமானில். அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க மக்களே. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கனக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் பொழுத போய்க்கிட்டு இருந்த மக்களே. 12 மணி ஆகணும்ல. அதனால் நேபாள் மக்களுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மக்களே நியூ இயர் செலிப்ரேஷனு. அதனால் அங்கனக்குள்ளே நேபாள் பாட்டு எல்லாமே பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவன் என்னமோ வாங்கிக்கிட்டு இருந்தான் கடையில். என் தம்பிக்காரன் தான் நின்றுருக்கான் பாருங்க. அவன் தான் என் தம்பி. Manigong bagong taon sa inyo. And of course, food lovers! Happy New Year! Happy New Year to all of you there! Wala pa si Madam Jamila, no? Happy New Year sa inyong kapatid. Hello! அப்படியே அங்கேருந்து புர்ஜ்மான்லேருந்து கிளம்பி இன்னொரு மெட்ரோவை பிடிச்சி அப்படியே அவுட் மேத்தாக்கு போயிட்டோம் மக்களே. அவுட் மேத்தாக்கு போய் இறங்கினதுக்கப்புறம் எந்த பக்கம் துபாய் ஃப்ரேம் இருக்குன்னே தெரியல மக்களே. அப்புறம் இங்கிட்ட அங்கிட்டு ஒவ்வொருத்தருகிட்டையாக கேட்டு ஒரு வழியாக இந்த பக்கம் தான் இருக்குன்னு ஒரு திசையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. பாதையே தெரில மக்களே. ஆனால் எங்கிட்ட இருக்குன்னே சுற்றி வளைஞ்சு போயிட்டோம். போய் ஒரு வழியாக துபாய் ஃப்ரேமை பார்க்குறதுக்கு கொள்ள நேரம் ஆயிடுச்சு மக்களே. அப்புறம் அங்கே போகிற வரவங்கிட்ட கேட்டு துபாய் ஃப்ரேம் எங்கிட்டா இருக்குன்னு சொல்லி கேட்டு ஒரு வழியாக அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க மக்களே. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் மக்களே துபாய் ஃப்ரேமே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. தெரியுது பாருங்கள் மக்களே. பின்னாடி 2 ரோட்டுக்கு நடுவில் பாலத்தை கட்டி அந்த பக்கம் போகணும் மக்களே. அந்த போகிறாங்க பாருங்கள் மக்களே. தண்டி பாலம் கட்டியிருக்காங்க பாருங்க மக்களே. அங்கிட்டும் சுற்றி இதை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். அங்கிட்டு தான் துபாய் ஃப்ரேம் இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள், அதுதான் துபாய் ஃப்ரேம். ஒரு கட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவே மெட்ரோலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் இருக்கும் மக்களே. அப்படியே பொடி நடையாக நடந்து வந்துட்டோம். ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் இங்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. அப்படியே நடந்து அவன் அழுதுட்டான் மக்களே என் தம்பிக்காரன். அப்புறமேலு ஒரு கடையை பார்த்து உட்காந்து ஒரு ஆளுக்கு ஒரு அது என்னது கட்டிச்சோறு மக்களே. கேரளா கட்டிச்சோறான். அது என்னடானா சவுக்கா பேப்பரில் கட்டி வச்சுருக்காங்க சோறை. அப்படியே ஆளுக்கு ஒன்றை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. திரும்ப இந்தா பாருங்கள், இதுதான் கட்டிச்சோறு. பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்னு? சவுக்கா பேப்பரில் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. இதையும் கட்டிச்சோறான். அப்படியே நடந்து போனால் இதை பாருங்கள் மக்களே. பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்டில் வந்து மேப் வச்சுருக்காங்க. பஸ் எங்கனக்குள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லி. இதான் பாருங்களே, அங்கே பஸ்ஸு நிற்கிதா. அந்த பஸ்ஸு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியுது எங்கனக்குள்ளே பஸ் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு வழியாக வந்துட்டோம் மக்களே துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் வந்து நின்றா அங்கே எல்லா பேரும் போர்வையை பிடிச்சி படுத்து கிடக்காங்க மக்களே. நம்ம ஊரில் முத்தாளமை நாடகம் பார்க்குற மாதிரி. நான் பார்த்தீங்களா தெரியுது பாருங்கள். இதே துபாய் ஃப்ரேமு. இதுக்கு மேலே போகணுன்னா 100 ரூபா டிக்கெட்டு. ஆனால் 100 ரூபாய்க்கு கொடுத்து யார் போகிறது? ஆனால் எல்லோரும் போவாங்க. நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் என்ன இருந்தாலும் தொழிலாளிங்க தான். அதனால் போகிறதில்ல அந்த பக்கம். காசுன்னு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அங்கிட்டு போகிறதில்ல மக்களே.
நின்று பார்த்துக்கிறது மட்டும் தெரியும். தூரமாக நின்று அப்படியாப்பா சரிப்பா போயிட்டு வாப்பா எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறதில்ல. இன்றைக்கி தான் சும்மா தான் இது நம்ம கீழே நின்று பார்த்தா வெடியா அங்கிட்டு வெடிப்பாங்க, அதனால் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நைட்டு 12 மணிக்கு. அப்படியே நேரம் ஆக ஆக ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டே இருக்காங்க மக்களை. எங்கிட்ட அங்கிட்டு இருக்கவங்களும் வராங்க மக்களை. குடும்பமாக குடும்பமாக வராங்க. குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து அங்கங்கே விரித்து படுத்துட்டாங்க மக்களை. 12 மணி எப்படா ஆகும் வெடிக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. எங்கனாலே ஒன்றும் முடியல மக்களே. ரொம்ப நேரம் நின்று கால்லாம் வழுத்து போச்சு. அப்புறம் போய் ஒரு இடத்துல மதுரில் சாஞ்சு உக்காந்துட்டோம். என் தம்பிக்காரே அழுதுட்டியா வாடா போவ திருப்ப ஏன்டா இப்படி பண்ணுறது சொல்லி அவன்தே ஆனால் என்னையவே கூட்டு வந்துட்டான். கடைசியில் அவனுக்கு போர் அடிச்சு சின்னவனே வாங்கடா போவன்ட்டான். காதை காட்டி எரிக்கி கொடுங்கடா உட்காரான்னு சொல்லி உட்கார வச்சு அப்புறமேலு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மக்களை. 9 மணி 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது வெடிக்கிறத எப்படா வெடிப்பாங்கன்னு உட்காந்து மொபைலை தூக்கி வச்சுக்கிட்டே நின்றுருந்தோம். அது வரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் நின்று எங்கனக்குள்ளே நின்று பார்த்தா கேமரா நல்லா தெரியும்னு சொல்லி தேடி பார்த்து லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மக்களை. நான் அங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு பிள்ளை இருந்துச்சு, அது கூட பேசிக்கிட்டு இருந்தேன். இல்லை மக்களை சும்மா சொன்னேன். அவன் பிள்ளை கூட எல்லாம் பேசலை, சும்மாதே நின்றுருந்தேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பராக் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அங்கிட்டு நின்று. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க வருங்க மக்கள். ஊராக கேரளாவில் தான் மக்களை கூட கேரளாக்காரங்க தான் எல்லா பயலும். அப்படியே நேரம் ஆக ஆக அங்கிட்டு லைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களை. எல்லோரும் கூட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆரம்பிச்சிருச்சு மக்களை. இந்த பாருங்கள் ட்ரோன் மக்களை. சின்னதாக ஏதோ பூச்சி மாதிரி வந்துச்சு. பார்த்தா ட்ரோன் ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த செலிப்ரேஷனை பாருங்கள். ஹாப்பி நியூ இயர்.
எல்லாருக்கும் 2026 பொன்னான வாழ்க்கையாக அமையட்டும். கொஞ்ச நேரத்தில் நல்லா சுத்தமாக இருந்ததோட கூட்டம் ஆயிடுச்சு மக்களே. அவங்க போட்ட வெடி நான் கூட என்ன எப்போ போகுதுன்னு பார்த்தா மக்களை வானம் ஃபுல்லாக வெளியே அந்த அளவுக்கு மேலே போகுது கீழே வந்து வெளியே போட்டு பாருங்க. நாங்கள் அது எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு அங்கே இருக்கிற இடம் வரைக்கும் போக மாட்டோம். அவங்களுக்கு வெடி அவ்வளோ பெரிய பெரிய வீடியோ போட்டுருப்பாங்க. ஹாப்பி நியூ இயர்னு தமிழில் வந்துட்டான்னு தெரியல. தமிழில் வந்து ஆனால் மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷு எல்லாத்துலேயும் ஹாப்பி நியூ இயர்னு வந்துச்சு. தமிழில் வரல. ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஹாப்பி நியூ இயர் துபாய் 2026 ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்ட மக்களே. அப்புறம் மெட்ரோவுக்கு பார்த்தா என்னமோ திருப்பதி கோயிலுக்கு வர்றாங்க மாதிரி பாருங்கள் மக்களை எப்படி வராங்கன்னு. அந்த பழைய பாலத்தில் குமிச்சுட்டாங்க மக்களே. போகும்போது கூட போட்டு கூட்டத்தில், வரும்போது ஊரே வந்துட்டாங்க மக்களே. அங்கே பாருங்கள் எப்படி வராங்கன்னு. பழனிக்கு பால் காவடி எடுத்த மாதிரி வராங்க மக்களே. அப்படியே கிளம்பி மெட்ரோ பார்த்து ரூமை பக்கம் வந்துட்ட மக்களே. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.